உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கு நன்றி. தக்லை பட விழாவில் கமல்ஹாசன் பேச்சு. எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும். நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 தொடக்கம். ஆகஸ்ட் 12 வரை நடைபெறும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. செய்தித்தாள் உள்ளிட்ட அச்சிடப்பட்ட காகிதங்களில் உணவுப் பொருட்களை வழங்க தடை. 14 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்ட உணவு பாதுகாப்புத்துறை. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பநிலையும் பதிவாகும் என கணிப்பு. இரட்டை இலை சின்னம் அதிமுக கட்சி விவகாரம் தொடர்பாக வழங்கப்பட்ட புகார் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என புகழேந்தி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் மீது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் ரோபோட்டிக் இயந்திர பாகங்கள் உற்பத்தி ஆலை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி மதுரை வர வாய்ப்பு. பாரதிய ஜனதா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்ற உச்சநீதிமன்றம் மறுப்பு. நேரத்தை நிர்ணயிக்க தங்களுக்கே அதிகாரம் உள்ளதாக சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி தொடர்ந்த மனு தள்ளுபடி. காரைக்காலில் நீதிமன்றத்தில் 20 சவரன் நகைகளை திருடிய ஊழியர். பறிமுதல் செய்யப்பட்ட நகையை பாதுகாத்தவரே திருடியதாக வழக்கு பதிவு. 7 இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் ஓட்டை போட்டு கொள்ளையடித்த திருடன் திருத்தணியில் கைது. 3 லட்சம் பணம் மற்றும் 3 குவார்ட்டர் பாட்டில்களுடன் சிக்கினார். திருப்பூரில் அதிவேகமாக வந்து இருசக்கர வாகனம் மற்றும் மின்கம்பம் மீது மோதிய பேருந்து. ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் காவலர்கள் விசாரணை. தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் தடையை மீறி கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் லாரிகளை நிறுத்தி 4 மணி நேரம் போராட்டம். மதுரை இளையார்பட்டி சுங்கச்சாவடியிலும் நீதிமன்ற உத்தரவை மீறி கட்டண வசூல் என புகார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பஞ்சாபில் மேலும் ஒரு யூடியூபர் கைது. பாகிஸ்தான் தூதரக அதிகாரியுடன் தொடர்பில் இருந்ததாக போலீஸ் தகவல். காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் நாளை மறுநாள் திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோதுமை, சோளம் உள்ளிட்ட பயிர்கள் மூலம் மனிதர்களுக்கு நோய்களை பரப்பும் அபாயகரமான பூஞ்சை அமெரிக்காவிற்கு கடத்தல். சீன ஆய்வாளர்கள் 2 பேர் கைது. பொதுத் தேர்வில் சிறப்பு மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் 2வது கட்டமாக பரிசு வழங்கி வருகிறார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 30ஆம் தேதி முதற்கட்டமாக 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 88 தொகுதி மாணவர்களுக்கு தாவேக தலைவர் விஜய் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நிலையில் 2ஆம் கட்ட விருது விழா சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்று வருகிறது. இதில் 84 தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் பங்கேற்றுள்ளனர். தாவேக தலைவர் விஜய் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கி அவர்களுடன் புகைப்படம் எடுத்து வருகிறார்.
இணை நோய் பாதிப்பால் உயிரிழந்தவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டாலும் அது கொரோனா மரணமாக கருதப்படாது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் மற்றும் கொழுப்புமிகு நோய் ஆகியவற்றுக்கான விழிப்புணர்வு ஆரம்ப கட்ட பரிசோதனை மற்றும் பயிற்சி முகாம் தொடக்க விழா நடைபெற்றது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், முதலமைச்சர் ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்களின் உடல் நலனை பாதுகாக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அந்த வகையில் முழு உடல் பரிசோதனைக்காக நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்னும் சில நாட்களில் கொண்டுவரப்பட இருப்பதாக தெரிவித்தார். நலம் காக்கும் ஸ்டாலின் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம் போன்ற பல்வேறு திட்டங்களின் வரிசைகளுக்கு இது முன்னோடி திட்டமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது. பொதுவாக இன்றைக்கு முழு உடற் பரிசோதனை என்று தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு எங்கே சென்றாலும் பொருட்செலவாகும். ஆனால் பொருட்செலவு இல்லாமல் ஒரு முழு உடற் பரிசோதனைகள். இதனிடையே தமிழ்நாட்டில் நேற்று வரை 236 பேருக்கு கொரோனா பாதிப்பு பதிவாகியுள்ளதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் இணை நோய் இருப்பவர்கள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தினார். மேலும் இணை நோய் பாதிப்பால் உயிரிழந்தவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் அது கொரோனா மரணமாக கருதப்படாது என்றும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் வீரியமில்லாத கொரோனா பரவலே இருப்பதாக கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தேவைப்பட்டால் பள்ளிகளில் முகக்கவசம் அணிவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறினார். திருச்சியில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட நாங்கள் பேசுகிற வரைக்கும் இது பெரிய வீரியம்லாம் இல்லாத ஒரு கொரோனா, அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி அலாமிங்காக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்தந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடியாகத்தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்கோ அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இதாக இல்லாத பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்கூலில் எதுவும் முகக்கவசம் போடுற மாதிரி தான் அறிவிக்கிறீங்க. தமிழ் மொழியில் இருந்து மற்ற மொழிகள் பிறந்தது உண்மைதான் என்று கூறிய அமைச்சர் KN நேரு கமல்ஹாசன் தெரிவித்த கருத்தில் தவறு ஒன்றும் இல்லை என கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை கூறினார். அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு நாம யாருமே அதை விரும்பல. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அது இதுல இந்த மொழியில் தமிழ்ல இருந்தெல்லாம் எல்லாமே வந்து தெலுங்கு, மலையாளம் எல்லாமே இதுல இருந்து தான் வந்தது. அவர் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஏதாவது நீதிபதி வேணும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க. அது விஷயம், அதை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்றக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் குடமுழுக்கு நடத்த நிபுணர் குழு பரிந்துரைத்தது. ஆனால் இந்த குழுவில் இடம்பெற்ற சிவராம சுப்பிரமணிய சாஸ்திரி என்பவர் நண்பகல் 12:05 முதல் 12:45 மணிக்குள் குடமுழுக்கு நடத்த உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மசிக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத நம்பிக்கையின் அடிப்படையில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவில் தலையிட அரசுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்று மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். மேலும் அரசு சார்பில் அமைக்கப்பட்ட நிபுணர்கள் குழுவில் உள்ள 5 பேரும் வெவ்வேறு சம்பிரதாயங்களை பின்பற்றுபவர்கள் என்றும் குடமுழுக்கு நடைமுறைகளை அரசு கைப்பற்ற முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் குடமுழுக்கு தொடர்பான நேரத்தை முடிவு செய்ய கடந்த 24ஆம் தேதி கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் கலந்து கொண்ட மனுதாரர் அப்போது எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது குடமுழுக்கு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தாமதப்படுத்தும் முயற்சியே என அரசு தரப்பு கூறியது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என கூறிய நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் தேவைப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் என்றும் உத்தரவிட்டனர்.